வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டத்தை மாற்றிய ரன் அவுட், ஆபாசமாக செய்கை காட்டிய பென் ஸ்டோக், பதிலடி கொடுத்த ஸ்ரேயாஸ் ஐயர். அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 1-1 என்ற கணக்கில் தொடரை சமன் செய்து உள்ளது. மூன்றாவது டெஸ்ட் போட்டி வரும் 15ஆம் தேதி துவங்குகிறது. இந்த நிலையில்தான் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றதற்கு வீரர்களின் ஃபீல்டிங்கிற்கும் முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. கடந்த டெஸ்ட் போட்டியில் அபாரமாக விளையாடிய ஆலி போப்பின் விக்கெட்டை ரோஹித் சர்மா அபாரமான கேட்ச் பிடித்து அசத்தினார். இதேபோன்று இரண்டாவது இன்னிங்ஸில் எப்போதுமே அதிரடியாக விளையாடி தனி ஆளாக நின்று ஆட்டத்தின் போக்கையை மாற்றக்கூடியவர் பென் ஸ்டோக். இங்கிலாந்தின் வெற்றிக்கு 179 ரன்கள் தேவைப்பட இந்தியாவின் வெற்றிக்கு கைவசம் 4 விக்கெட்டுகளும் இருந்தது. அப்போது பென் ஸ்டோக் அவர்கள் 11 ரன்கள் எடுத்து இருந்தார். இந்த நிலையில்தான் பென் ஸ்டோக் மட்டும் பார்ட்னர்ஷிப் அமைத்து ஒரு 100 ரன்கள் சேர்த்து இருந்தாலே அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆப்பாக அமைந்து இருக்கும். ஆனால் அந்த நிலையில்தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஸ்ரேயாஸ் ஐயர் அபாரமாக ஃபீல்டிங் செய்து பென் ஸ்டோக்கை ரன் அவுட் ஆக்கினார். ஸ்ரேயாஸ் முதல் இன்னிங்ஸில் ஒரு ஷாட்டை தூக்கி அடித்து பவுலருக்கு விரட்ட முயன்ற போது பென் ஸ்டோக் ஓடி சென்று அபாரமாக கேட்ச் பிடித்தார். ஆனால் அந்த கேட்சை பிடித்து விட்டு ஒரு விரலை மட்டும் உயர்த்தி காட்டி ரசிகர்களை வெறுப்பேற்றினார். மேலும் தகாத முறையில் வார்த்தைகளை சொல்லி ஸ்ரேயாஸின் விக்கெட்டை கொண்டாடினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பென் ஸ்டோக்கை ரன் அவுட் செய்த ஸ்ரேயாஸ் ஐயர் அதேபோல ஒரு விரலை உயர்த்தி காட்டி சூப்பராக பழிவாங்கினார். இதனை அடுத்துதான் இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைந்தது என்று ரசிகர்கள் அவரை பாராட்டி வருகிறார்கள். மேலும் தகாத முறையில் நடந்து கொண்ட பென் ஸ்டோக்கிற்கு அதே போல கைவிரலை உயர்த்தி காட்டி ஸ்ரேயாஸ் ஐயர் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து விட்டதாகவும் ரசிகர்கள் பாராட்டியுள்ளார்கள். ஸ்ரேயாஸ் ஐயரின் இந்த செயல்பாடு குறித்து கருத்து தெரிவித்துள்ள முரளி கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெஸ்ட் போட்டிகளில் கடந்த சில ஆட்டங்களாக தடுமாறுகிறார். தற்போது இந்த ஃபீல்டிங்கின் மூலம் அவர் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றி இருக்கிறார் என்றும் இது அவருடைய பேட்டிங்கிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புவோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.